இப்போ நம்ம மேக்ஸிமம் எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அந்த ஸ்ட்ரக்சர்ல எங்கெங்கெல்லாம் நமக்கு ஜோன் இருக்கு, அந்த ஜோன் நிறையா ஜோன் இருந்தா அதை எப்படி ரீஃபைன் பண்ணலாம், இல்லை ஒரு ஜோனுக்குள்ள ரீஃபைன் எப்படி பார்க்கணும் அப்படின்ற எல்லாமே கம்ப்ளீட்டாக தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு செக்லிஸ்ட் ரெடி பண்ண போறோம். ஒரு வேலிடான ஜோன், அதாவது இந்த மாதிரி செக்லிஸ்ட் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா அந்த ஜோன் கரெக்டான ஜோன், அந்த ஜோனுக்கு வந்து நான் என்ட்ரி போவேன் அப்படின்ற மாதிரி நீங்க செக்லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க. அந்த செக்லிஸ்ட்டை பார்த்து என்ட்ரி போனீங்கன்னா நீங்க எந்த என்ட்ரி மிஸ் பண்ண மாட்டீங்க, தப்பான என்ட்ரி போக மாட்டீங்க. நான் ஃபாலோ பண்றது இதுதான். ஒரு ஜோனை எப்படி நம்ம மார்க் பண்ண போறோம், அதாவது how to find a valid zone. ஒரு ஜோனை எப்படி கண்டுபிடிக்க போறோம், how to find a valid zone. அதுக்கு சில செக்லிஸ்ட்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், முதல்ல நமக்கு ட்ரெண்ட் என்னன்னு தெரியும், அதுதான் ஸ்ட்ரக்சர். ஏன்னா மார்க்கெட்ல ஸ்ட்ரக்சர் இஸ் எ கிங், லிக்விடிட்டி இஸ் எ குயின். ஸ்ட்ரக்சரை நம்ம பிடிச்சிட்டு லிக்விடிட்டியை வச்சு ட்ரேட் பண்றோம் அப்படின்னா நம்ம அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ முதல்ல ட்ரெண்ட் எதுல இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது அப்ல இருக்கா இல்லை டவுன் ட்ரெண்டா அப்படின்னு நம்ம பார்த்துடணும். அது கிளியர். ஓகே, ட்ரெண்ட் என்ன நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அங்க அப் ட்ரெண்ட்ல இருக்கா டவுன் ட்ரெண்ட் இருக்கா பார்த்தோமா, அதுல ப்ராப்பரா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கா, இல்ல ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிருக்கு அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சிருக்கா. ஸோ இதை நம்ம பார்க்கணும். தேர்ட் பாயிண்ட், நம்ம ஏற்கனவே படிச்ச கான்செப்ட் தான், எதுவும் இல்லை, ப்ரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட் இருக்கா. அதாவது ப்ரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட் போடுறோம் அப்படின்னா 0.5 கீழே இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ 0.5 கீழே நமக்கு என்ன பார்ப்போம், நமக்கு ஐஎஃப்சி கேண்டில் இருக்கா, இம்பேலன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அதுவும் இருந்துச்சு அப்படின்னா அங்கே நம்ம என்னன்னு மார்க் பண்ணுவோம், ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுவோமா, அது சப்ளைவா இருக்கலாம் டிமாண்டா இருக்கலாம், ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணிடுறோம். அதுக்கடுத்து நமக்கு அந்த ஆர்டர் பிளாக் ஏதாவது லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். நம்ம லிக்விடிட்டி ஸ்வீப்லையும் பார்த்தோம், லாஸ்ட் என்ட்ரிலையும் பார்த்தோம், அதாவது ஸ்வீப் ஆர்டர் பிளாக்லையும் பார்த்தோம். முன்னாடி இருக்க கேண்டிலோடைய லோவை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணி அது ஆர்டர் பிளாக்கா ஃபார்ம் பண்ணியிருக்கும். அப்போ லிக்விடிட்டி ஸ்வீப் நமக்கு இருக்கான்னு செக் பண்ண போறோம். அடுத்து செவன்த், அந்த ஆர்டர் பிளாக்கு மார்க்கெட் லிக்விடிட்டி வச்சிருக்கா. ஸோ இது எல்லாமே இருக்குது அப்படின்னா அந்த ஜோன் வேலிடான ஜோன், அது இல்லை அப்படின்னா வேலிடான ஜோன் இல்லை. சிம்பிள். நான் லைன் சார்ட்ல இப்போ காட்டுறேன். இப்போ மார்க்கெட் நமக்கு ட்ரெண்ட் எதில் இருக்கு, இப்போ எக்ஸாம்பிள் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, அப் ட்ரெண்ட். இப்போ அந்த அப் ட்ரெண்ட் மார்க்கெட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும், இப்படி வந்திருக்குமா, மார்க்கெட் இப்படி வந்திருக்குமா. அப்போ இப்படி வந்திருக்கிற மார்க்கெட்டில் நமக்கு என்ன இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். நமக்கு ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பார்த்துருக்கோம், ட்ரெண்ட் கண்டுபிடிச்சாச்சு, எனக்கு இது அப்பில் இருக்கு, டிக். செகண்ட், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கா, எஸ், எனக்கு இங்கே ப்ராப்பரான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கு. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், டிக் பண்ணிக்கிறேன். அடுத்து ப்ரீமியம் வர்சஸ் டிஸ்கவுண்ட் நான் ட்ராப் பண்ண போகிறேன். அப்போ ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்னா நம்ம யூஸ் பண்ண டூல் ஃபெப் ரிட்ரேஸ்மெண்ட், அதை ட்ராப் பண்ணுறேன். அதாவது அப் ட்ரெண்ட் அப்படின்னா ஹை டு லோ டு ஹை, டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா ஹை டு லோ. அது நீங்கள் எப்படி ட்ராப் பண்ணாலும் 0.5 சென்டரில் தான் இருக்கும். அப்போ 0.5 கீழே மார்க்கெட் வரணும். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே ஐஎஃப்சி கேண்டில் இருக்கும், அடுத்து இது இம்பேலன்ஸ் இருக்கும். அப்போ இங்கே ஆர்டர் பிளாக் இருக்கு. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கு எப்படி வந்திருக்கணும், ஸ்வீப் பண்ணி இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். இது நம்ம ஆர்டர் பிளாக் கேண்டில். ஸோ அந்த ஆர்டர் பிளாக் கேண்டில் எப்படி இருக்கும், விக் இருக்குமா, இங்கே தெரியுமில்ல, விக் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ஆர்டர் பிளாக் கேண்டில். ஸோ இந்த கேண்டில் முன்னாடி இருந்த லோவை ஸ்வீப் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்குறோம். அவன் என்ன பண்ணியிருக்கான், ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஸ்வீப் பண்ணியிருந்தா அது நம்ம போகிறோம், ஸ்வீப் பண்ணலையா, ஓகே ஸ்வீப் பண்ணல, அப்போ அதை நம்ம டிக் இல்லை அன்கிளிக் பண்ணிடுறோம், அன்டிக், இல்லை எனக்கு கிடைக்கல அப்படின்ட்டு. கரெக்டாக எக்ஸாக்டாக வர மாட்டேங்குது. ஓகேவா, இப்போ போகிறோம். இப்போ அங்கே ஸ்வீப் பண்ணியிருக்கான், ஸ்வீப் பண்ணி நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் கிடச்சிருக்கு. அந்த ஆர்டர் பிளாக் லிக்விடிட்டி இருக்கான்னு பார்க்குறோம், எஸ் லிக்விடிட்டி இருக்குது. செவன்த் பாயிண்ட், இப்போ இந்த மாதிரி எல்லா கன்ஃபர்மேஷனும் இருக்குது, இந்த ஆர்டர் பிளாக் இருக்குன்னா ஷோராக மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி போகலாம். அந்த என்ட்ரி ஷோராக டிபி அடிக்கும், இந்த மாதிரி போய் அடிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் ப்ராப்பராக ஷோ பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு செக்லிஸ்ட் நான் ரெடி பண்ணது. இப்போ நமக்கு அந்த என்ட்ரி கிடைக்குதுன்னா அதை டிக்கை போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம்.
இந்த இதை லிக்விடிட்டி ஸ்வீப் இருக்கா லிக்விடிட்டி இருக்கா எல்லாமே இதை நம்ம இதில் காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ட்ரெண்ட் எது இருக்குது, டவுன் ட்ரெண்ட் இருக்குது. செகண்ட் பாயிண்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கா, எஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கு. தேர்டு பாயிண்ட் இங்கே இருக்கு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டிருக்கோம். ஃபோர்த்து இம்பேலன்ஸ் இருக்கு ஐஎஃப்சி கேண்டில். ஃபிஃப்த்து ஓபி ட்ராப் பண்ணுறோம். இது என்ன டைப் ஆஃப் ஓபி, தேர்ட் டைப் ஆஃப் ஆர்டர் பிளாக்கா, அதாவது ஐஎஃப்சி கேண்டோடைய விக் ரொம்ப பெருசாக இருக்கும். அடுத்து சிக்ஸ்த்து நமக்கு எங்கே லிக்விடிட்டி ஸ்வீப் இருக்கா, ஆமாம் ஏற்கனவே இதுவுமே ஸ்வீப்பு தான். இது ஃபுல்லாக மேலே ஏற்கனவே வச்ச ஒரு ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹையை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணியிருக்கான், அப்போ ஸ்வீப் பண்ணியிருக்கான், சூப்பர். லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்கு. அப்போ லிக்விடிட்டி இருக்கா, எஸ் இந்த ஆர்டர் பிளாக்கு ஒரு ஸ்விங் ஹை லிக்விடிட்டி இருக்கு. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுறான், ஸ்விங் ஹை லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே வரான், வந்து இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட்டு போக சான்சஸ் அதிகம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு செட்டப்பையும் பார்த்து ட்ரேட் பண்ணும்போது இந்த செக்லிஸ்ட்ன்றதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மார்க்கெட்டில் ப்ராப்பரான என்ட்ரிஸ் கிடைக்கும். ஸோ அதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கணும், அதுதான் விஷயம். அடுத்து ஸோ இது வந்துட்டு எப்படி செக்லிஸ்ட் வந்துட்டு வேலிட் ஜோனுக்கு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம ஒரு வேலிட் என்ட்ரி எப்படி எடுக்க போகிறோம், ஏன்னா இதெல்லாம் மார்க் பண்ணியாச்சு, எல்லாம் ஓகே சூப்பர். இப்போ இன்கேஸ் இங்கே என்ட்ரி வந்தால் நம்ம எப்படி என்ட்ரி எடுக்க போகிறோம், அதை நம்ம அக்ரெசிவ் என்ட்ரி எடுக்க போகிறோமா இல்லை கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எடுக்க போகிறோமா இல்லை ஸ்வீப் என்ட்ரி எடுக்க போகிறோமா, நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். முதல்ல நம்ம இங்கே இந்த இடத்துக்கு என்ட்ரி வந்துட்டாவே நம்ம சில விஷயங்கள் செக் பண்ணுவோம், அது எப்படின்னு பார்த்துருவோமா. இப்போ நம்ம பார்த்தது வேலிட் ஜோன். இப்போ நம்ம எப்படி வேலிட் என்ட்ரி எடுக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஹவு டு ஃபைண்ட் அ வேலிட் என்ட்ரி, இல்லைனா ஹவு டு என்டர் எ வேலிட் என்ட்ரி. வேலிட் என்ட்ரி ஓகேவா. இந்த வேலிட் என்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம இப்போ என்ன இந்த வேலிட் ஜோன் பார்த்தோமோ அதே தான் இருக்கணும், ஆனால் நம்ம ப்ராப்பராக நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு ஹையர் டைம் மிட்டிகேஷன் இருக்கா, அதாவது நீங்க நல்லா பாருங்க இந்த இடத்துல மார்க்கெட் இப்போ நம்ம ஒரு 4 ஹவர்ல ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணியிருப்போம். இது 4 ஹவர்ன்றது ஹையர் டைம் ஆர்டர் பிளாக் கரெக்டா. அப்போ அந்த ஹையர் டைம்ல நீங்க ஆர்டர் பிளாக் கரெக்டா மார்க் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணணும். அதுக்கு இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க ஃபர்ஸ்ட் திங் நீங்க முதல்ல அது என்ன ட்ரெண்டுன்னு பார்த்துடலாம். ட்ரெண்டை கண்டுபிடிச்சிருவோம். முதல்ல அந்த ட்ரெண்ட் அப்ல இருக்கா ஆர் டவுன்ல இருக்கா, ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சிடறோம். கண்டுபிடிச்சிட்டு செகண்ட் பாயிண்ட் ஓகே ப்ராப்பர் ட்ரெண்ட் வந்து அப்போ தான் இருக்கு. அப்போ மார்க்கெட் மேலே இருந்து கீழே வந்து கீழே இருக்கிற ஆர்டர் பிளாக்கை டச் பண்ணுது. அப்போ அந்த டச் பண்ணுற ஆர்டர் பிளாக் ஒரு 4 ஹவர் ஆர்டர் பிளாக்கா ஹையர் டைம் ஃப்ரேம் ஓபியா அப்படின்னு பார்த்துக்கணும். அதுக்கடுத்து அந்த ஓபியை டச் பண்ண உடனே அந்த ஆர்டர் பிளாக் டச் பண்ண உடனே ஏஆர் வி ஷேப் ரெக்கவரி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதை நான் சொல்றேன் அது என்னன்ட்டு. ஃபோர்த் பாயிண்ட் நமக்கு மார்க்கெட்ல இப்போ அந்த ஆர்டர் பிளாக்கை டச் பண்ண உடனே நம்ம 4 ஹவர்ல இருந்து என்ன போவோம் 15 மினிட்ஸ் போவோமா, அப்போ நம்ம என்ன பார்ப்போம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ப்ராப்பராக இருக்கான்னு பார்ப்போமா. அப்படியே அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அதே கான்செப்ட் தான். அடுத்து ப்ரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட் போட போகிறோம். ஏன்னா இதெல்லாம் கன்ஃபர்மேஷன் என்ட்ரிக்கு நம்ம போவோம், அக்ரெசிவ் என்ட்ரிக்கு நீங்கள் எதுவுமே பார்க்க மாட்டீங்க, டைரெக்டாக மார்க்கெட்டில் போயிடுறீங்க. ப்ரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்ப்போம் இம்பேலன்ஸ் இருக்கா, ஐஎம்பி இருக்கா, அடுத்து ஐஎஃப்சி கேண்டில் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். அடுத்து 7th பாயிண்ட் நம்ம என்ன பார்ப்போம், இதில் வந்துட்டு நமக்கு லிக்விடிட்டி ஸ்வீப் இருக்கா அப்படின்னு பார்ப்போம் கரெக்டா. அதாவது லிக்விடிட்டி ஸ்வீப் இருந்தால் அந்த இடத்துல மார்க்கெட்டில் என்ட்ரி போவோம். அந்த லிக்விடிட்டி ஸ்வீப் இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணியிருக்கணும். அடுத்து லிக்விடிட்டி ஸ்வீப் இருக்கான்னு பார்க்குறோம். அதுக்கடுத்து அந்த ஆர்டர் பிளாக்கு மார்க்கெட் லிக்விடிட்டி வச்சு வருதா. அடுத்து இந்த 10வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம், என்னன்னா இன்கேஸ் மார்க்கெட் அந்த இடத்துக்கு அந்த ஆர்டர் பிளாக்கு மார்க்கெட் வருது அப்படின்னா வேற ஏதாவது ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட் டச் ஆகி வந்திருக்க கூடாது. ஹையர் டைம் ஃப்ரேம் ஆர்டர் பிளாக்ல கன்ஃபார்ம் பிரைஸ் நாட் கம் ஃப்ரம் ஹையர் டைம் ஃப்ரேம் ஓபி, அதாவது சப்ளை ஆர் டிமாண்ட். ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது என்ன அப்படின்னா
அவ்வளோதான். இது ஒரு வேலிடான என்ட்ரியில எப்படி என்டர் ஆக போகிறோம் அப்படின்றது. இதையுமே நம்ம தெளிவாக சொல்கிறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த 10 பாயிண்ட் நம்ம கன்ஃபார்மாக இருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ட்ரெண்டு முதல்ல அப்பில் இருக்கா டவுனில் இருக்கான்னு பார்த்துடணும். ஓகே, எனக்கு அப்பில் இருக்குன்னா நான் கீழே ஒரு டிமாண்ட் ட்ரா பண்ணியிருக்கேன். சூப்பர். ஹையர் டைம் ஃப்ரேமில் அப்படியே நான் ட்ரா பண்ணியே காட்டுறேன். இப்போ நமக்கு இப்போ ட்ரெண்ட் எதில் இருக்கு? அப்பில் இருக்கான்னு பார்த்துறோம். எஸ், அப்பில் இருக்கு, நமக்கு தெரியுது. இப்போ அந்த அப்பில் இருக்கிற ஆர்டர் பிளாக்கு அந்த இந்த அப்பில் இருக்கிற ட்ரெண்டில் நமக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்? இப்படி தானே இருக்கும். இப்போ இந்த இப்படி இருக்கிற மார்க்கெட்டில் நமக்கு இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணியிருப்போமா? இந்த ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணியிருப்போமா இங்கே? அப்போ இந்த ஆர்டர் பிளாக்கு மார்க்கெட் எப்படியெல்லாம் இருக்கும், ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னா, இங்கே ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்டர் பிளாக்கு இந்த செகண்ட் பாயிண்ட் இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் ஆர்டர் பிளாக்ல மிட்டிகேட் ஆகிருக்கணும். இதை மிட்டிகேட்னு கூட வச்சுக்கோங்க, இன்னும் ஈஸியாக இருக்கும் டைப் பண்ணுறது. ஹையர் டைம் ஓபி மிட்டிகேஷன், மிட்டிகேட் ஆகிருக்கணும். மிட்டிகேட்னா வந்து டச் பண்ணியிருக்கணும். இந்த இடத்துல அவன் என்ன பண்ணியிருப்பான், லிக்விட்லாம் வச்சு தான் வந்திருப்பான். நமக்கு என்ட்ரி எப்படி இருக்க போகிறோம், இந்த இடத்துல என்ட்ரி டச் ஆகிருக்கணும். டச் ஆன உடனே நீங்கள் லைன் சார்ட்ல போயிட்டு மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சார்ட்ல காட்டுறேன். இப்போ இது ஒரு 4 ஹவர் ஆர்டர் பிளாக்கா, இது ஜிபிபிஐல இருக்கிறது. இந்த 4 ஹவர் ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட் டச் ஆன உடனே நம்ம லைன் சார்ட் மாத்தினோம்னா நமக்கு வி ஷேப் அல்லது இந்த மாதிரி ஏ ஷேப்ல மார்க்கெட் இருக்கு அப்படின்னா மார்க்கெட் மேலே தான் போகுதுன்னு பாசிபிலிட்டி அதிகம், ப்ராபபிலிட்டி அதிகம். ஓகே, இந்த மாதிரி வி ஷேப் கிடைக்குது. இல்லை, ஒரு ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட் டச் ஆகும்போது இந்த மாதிரி ப்ராப்பராக வி ஷேப் கிடைக்காம அதில் சின்ன சின்ன கன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துட்டு, கன்ஃபர்மேஷன் மீன்ஸ் ஒரு ப்ராப்பரான இல்லாமல் அதுக்குள்ளே சுற்றி அப்போ தான் மேலே போகிறோம் அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி வி ஷேப்பில் இருக்குது, இல்லை மார்க்கெட் ஸ்னைப்பராக இப்படி வந்து ஒரு ஏ ஷேப்பில் மார்க்கெட் வருது அப்படின்னா அந்த ஏ ஷேப் அப்படின்னா மார்க்கெட் கீழே போக சான்சஸ் இருக்குது, வி ஷேப் அப்படின்னா மார்க்கெட் மேலே போக சான்சஸ் இருக்குது. வி ஷேப்புக்கு மார்க்கெட் மேலே போயிருக்கானா, ஏ ஷேப் மார்க்கெட் கீழே வந்திருக்கானா, ஸோ இதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன், வி ஷேப் அல்லது ஏ ஷேப்பில் மார்க்கெட் என்ட்ரி கொடுத்துருக்கா அப்படின்றது அந்த இடத்துல லைன் சார்ட்டில் மாற்றினீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல இருக்கா இல்லையான்று. ஓகேவா? அடுத்து நமக்கு என்ன டைம் ஃப்ரேம் மாற்றுவோம், 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் மாற்றுவோமா? அந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு நமக்கு ஆர்டர் பிளாக் இருக்கா, சாரி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இருக்கான்னு செக் பண்ணுவோம். அப்போ நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இருக்கான்னு பார்த்தோம்னா எஸ், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் டச் பண்ணி நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டான். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரீமியம் வர்சஸ் டிஸ்கவுண்ட் போடுவோமா? இந்த ஹை டு இந்த லோ போடுறோம், சரி லோ டு ஹை போடுறோம். அந்த லோ டு ஹை போட்ட உடனே நமக்கு இங்கே ஆர்டர் பிளாக் இருக்கான்னு பார்த்து மார்க் பண்ணுறோம். எஸ், ஆர்டர் பிளாக் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் மிட்டிகேட் ஆகி நமக்கு சேஞ்ச் ஆஃப் கரெக்டாக கொடுக்குறோம், கண்டிப்பாக ஆர்டர் பிளாக் இல்லாமல் இருக்காது. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே புரிஞ்சிடும். ஆர்டர் பிளாக் இருக்குது, அந்த ஆர்டர் பிளாக்கு மார்க்கெட் லிக்விடிட்டி வச்சு வருது, வந்து இந்த ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட் டச் ஆகிட்டு இப்படி போகணும். ஸோ இப்போ நீங்கள் என்ன மெயினாக பார்க்கணும் அப்படின்னா, இங்கே ரிவர்ஸ் ஆகி இந்த இடத்துல வருது இல்லை மார்க்கெட்டு, அப்படி ரிவர்ஸ் ஆகி வரும்போது இப்போ இருக்கிறதும் 4 ஹவர் தான். இந்த ஆர்டர் பிளாக் 4 ஹவரில் இப்படி மார்க்கெட் டச் ஆகி வரக்கூடாது, இல்லை வேற எந்த ஒரு ஆர்டர் பிளாக்லையும் மார்க்கெட் டச் ஆகிருக்கக்கூடாது. 10th பாயிண்ட், பிகாஸ் இப்போ இங்கே ஒரு 4 ஹவர் ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட் டச் ஆகிருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் இங்கே எப்படியே உடச்சிட சான்சஸ் இருக்குது லைட்டாக மேலே போயிட்டு. ஏன்னா நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட் டச் ஆகுது அப்படின்னா அங்கே மார்க்கெட் என்ன ஆக போகுது, ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு நமக்கு தெரியணும். ஒரு பேசிக் கான்செப்ட், ஒரு ஆர்டர் பிளாக் மார்க்கெட்ல வருது, அந்த மார்க்கெட் அந்த பிரைஸ் வந்து அந்த ஆர்டர் பிளாக் வருது அப்படின்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்ட்டு. அப்ப ரிவர்ஸ் ஆக போற இடத்துல நம்ம மாத்தி ஓகே இங்க செல் ஆக போற மார்க்கெட்ல நம்ம போய் மை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன அடிக்கும், இந்த அப்படியே இறக்கி எஸ்எல் அடிச்சுட்டுருவோம். ஸோ அதனால பிரைஸ் எதுவும் ஆர்டர் பிளாக் டச் ஆகி வருதா அப்படின்னா பார்த்துக்கணும். இதே நீங்க வந்துட்டு இப்போ மார்க்கெட் 4 ஹவர் ஆர்டர் பிளாக்ல இருக்கு பை, இங்க வந்துட்டு ஏதாவது ஒரு 15 மினிட்ஸ் ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட் டச் ஆகிருக்கலாம், அதை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. பிகாஸ் ஹையர் டைம் ஃப்ரேம் ஆர்டர் பிளாக்கு பவர் அதிகம். யோசிச்சு பாருங்க, 4 ஹவருக்கு பவர் அதிகமா, 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் பவர் அதிகமா? 4 ஹவர் ஆர்டர் பிளாக் தான் பவர் அதிகம். ஸோ அதனால நம்ம 4 ஹவர் ஆர்டர் பிளாக் எந்த பயாஸ், அதாவது மார்க்கெட் எந்த ட்ரெண்ட்ல இருக்கோ
அந்த ட்ரெண்டில் நம்ம என்ட்ரி போயிடுறோம். ஸோ அந்த என்ட்ரி போனோம் அப்படின்னா நமக்கு ஷுவராக இந்த எல்லா கன்ஃபர்மேஷன் பார்த்து போகிறோம்னா அது ஷுவராக டிபி அடிக்கும், உங்களுக்கு எஸ்எல்ஏ அடிக்காது. அதுதான் விஷயம். அதையும் நான் இங்கே சார்ட்டில் வச்சுருக்கேன், ஷோ பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், செக்லிஸ்ட் ஃபார் வேலிட் என்ட்ரி ட்ரெண்ட் இருக்கா? எஸ். ஹையர் டைம் மிட்டிகேஷன், ஏ ஷேப் பி ஷேப் ரெக்கவரி, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இங்கே முன்னாடியே போட்டேன் ஆர்டர் பிளாக்ன்றது. அதுக்குள்ள என்ன பண்ணோம், ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் வரும், இம்பேலன்ஸ் ஐஎஃப்சி கேண்டில் இருந்துச்சுன்னா ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுவோம். அடுத்து லிக்விடிட்டி ஸ்வீப்பு, லிக்விடிட்டி இருக்கான்னு பார்க்குறோம். ப்ரைஸ் நாட் கம் ஃப்ரம் சப்ளை ஆர் டிமாண்ட். ஸோ அதை நான் இங்கே காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு எங்கே இருக்கான், ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் இருக்குது, தெரிஞ்சிருச்சு. செகண்ட் பாயிண்ட்டு நமக்கு ஹையர் டைம் மிட்டிகேஷன். எஸ், ஹையர் டைமில் மார்க்கெட் டச் ஆகிருக்கு, சூப்பர். தேர்ட் பாயிண்ட் எங்கே இருக்குது, வி ஷேப் ரெக்கவரி. லைன் சார்ட்டில் பார்த்தோம்னா வி ஷேப்பில் மார்க்கெட் ரெக்கவரி ஆகிருக்கும். ஃபோர்த்து பாயிண்ட் நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கணும். ஃபிஃப்த்து பாயிண்ட் நமக்கு இங்கே ஃபிஃப்த்து பாயிண்ட் ஓகே ஆர்டர் பிளாக் இருக்கணும். சிக்ஸ்த்து பாயிண்ட் இம்பேலன்ஸ் ஐஎஃப்சி கேண்டில். செவன்த்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டோம், 0.5 கீழே மார்க்கெட் இருக்குது. எயித்து பாயிண்ட் நமக்கு லிக்விடிட்டி ஸ்வீப் இருக்கா? எஸ், இந்த ஆர்டர் பிளாக் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியிருக்கு. நைன்த்து பாயிண்ட் லிக்விடிட்டி இருக்கா? எஸ், இந்த ஆர்டர் பிளாக் லிக்விடிட்டி வச்சு வந்திருக்கான். 10th பாயிண்ட் இந்த ப்ரைஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான் வச்சு வந்திருக்கான். எந்த ஒரு ஆர்டர் பிளாக்லையும் சப்ளை ஆர் டிமாண்ட், சப்ளைல அவன் டச் பண்ணல, டச் பண்ணாமல் வரான். அந்த ஆர்டர் பிளாக் வந்தோடனே மார்க்கெட் எப்படி போயிட்டான், ஸ்னைப்பராக போயிட்டானா? ஸோ இது எல்லாமே நமக்கு அந்த ஒரு என்ட்ரி எடுக்க போகிறோம்னா நமக்கு இருக்கணும். இது எல்லாமே இருந்து அந்த என்ட்ரி போனோம்னா ஷார்ப்பாக டிபி அடிப்போம். நீங்கள் எந்த ஒரு டவுட்டுமே பட தேவையில்லை. நீங்கள் போயிட்டு எஸ் டிபி இங்கே வச்சுட்டு, சரி என்ட்ரி இங்கே எடுக்கிறீங்களா, எஸ்எல் இங்கே வச்சுட்டு டிபி வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடலாம். அது போய் டிபி தாராளமாக அடிச்சு நிற்பான். ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்படி தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். ஸோ நம்ம கேம்பிள் பண்ணக்கூடாது, ட்ரேடு தான் பண்ணணும். நம்ம கேம்பிள் மைண்ட் செட்டில் இருந்தோம் அப்படின்னா நம்மளால் ப்ராப்பர் ட்ரேடிங் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஸ்கில்லுன்றது நம்மளோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஸ்கில். அந்த ஸ்கில்லை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராப்பர் ட்ரேடராக இருப்பீங்க, ப்ராப்பராக ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? இது கிளியராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ரிஸ்க் ரிவார்ட், அதாவது நம்ம எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ரிஸ்க் எடுக்க போகிறோம், எந்த அளவுக்கு ட்ரேட் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபாரெக்ஸ், இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஃபாரெக்ஸ். இந்த ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ வேணால் ப்ராஃபிட்டும் பண்ண முடியும், எவ்வளோ வேணால் லாஸும் பண்ண முடியும், நீங்கள் கரெக்டாக மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா. ஸோ அந்த விஷயத்த நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோஸில் நான் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இது வரைக்கும் சொன்னதை கரெக்டாக நீங்கள் திருப்பி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக நீங்கள் ஒரு ட்ரேடர் ஆயிடலாம். இதுதான் விஷயம். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாவே நீங்கள் தப்பான என்ட்ரி போக மாட்டீங்க, நிறையா லாஸஸ் ஆக மாட்டீங்க. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக நீங்கள் என்ட்ரிஸ் மார்க்கெட்டில் கிடைக்கும், சூப்பராக டிபி அடிக்கும். நீங்கள் ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் இது மூலம் நீங்கள் வாழ முடியும். அதுதான் பெஸ்ட் அட்வைஸ் நான் சொல்கிறது, பெஸ்ட் திங். ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள்.